ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். தம்பதிகள் ஒரு அற்புதமான உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? ஏன் இதை பற்றி பேசுகிறோம்? விவாகரத்துக்கள் விண்ணை முட்டும் அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் 100 திருமணங்கள் நடந்தால் 2 வருடங்களில் 50% திருமணங்கள் விவாகரத்து ஆகிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலும் விவாகரத்துக்கள் வெகு வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போலாம் கல்யாணம் பண்ணி 1 மாதத்தில் தகராறு பண்ணிக்கிட்டு நாங்கள் விவாகரத்து பண்ண போகிறோன்னு சொல்லி வர்ற பேஷண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 1 வாரம் 1 மாதத்தில் வந்து சண்டை போட்டுட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களோட எண்ணிக்கை இன்றைக்கு பல மடங்கு அதிகமாகிடுச்சு. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நீண்ட காலம் ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்தி ஒரு அழகான உறவை மெயின்டைன் பண்ண தவறுறாங்க. அப்போது ஏன் இந்த தவறு எங்கே நடக்குது? இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எங்கேயுமே அவங்க கற்றுக்கொள்கிறதில்ல. நம்ம ஒரு தவறான ஸ்கிரிப்டை சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிறோம். மற்றவங்களுடைய குறைகளை பார்க்குறது, மற்றவங்களை குறை சொல்கிறது, தப்பு கண்டுபிடிக்கிறது, திட்டுறது, கிண்டல் அடிக்கிறது, நக்கல் அடிக்கிறது, இதில் நம்ம ஊறி போய் இதை பழகியிருப்போம். இது இயல்பானது அப்படின்னு நமக்கு வலியுறுத்துறதுக்கு திரைப்படங்கள் இருக்குது. அதுவும் அவர்களெல்லாம் பாப்புலர் நகைச்சுவை மன்னர்களாக இருப்பாங்க. அவங்க அது தொழிலே நக்கல் அடிக்கிறது தான். அது என்னவோ நகைச்சுவையாக தெரியும், ஆனால் நமக்கு அது ஊறி போயிடும். அது நியாயம் என்ற உணர்வு நமக்கு ஏற்படுத்திடும். அதே போல் பத்திரிகைகள், ஜோக்ஸு எல்லாம் இந்த மாதிரி தான் வந்துகிட்ருக்கோம். அப்போது இந்த உணர்வோடு நம்ம போகும்போது திருமண பந்தத்தில் ஏற்படுத்துகிறோம். திருமண பந்தத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் இவங்க இறங்கும்போது பல நேரங்களில் தவறான விஷயங்களை செய்ய ஆரம்பித்து அது தவறான முடிவில் கொண்டு போய் விடுது. இன்றைக்கு அதைத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எப்படி கணவனும் மனைவியும் பழக வேண்டும், எப்படிப்பட்ட உறவை இவங்க ஏற்படுத்தினா ஒரு அற்புதமான வாழ்க்கையை இவங்க வாழ முடியும். ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ தகுதி உள்ளவன், வாழ திறமை உள்ளவன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை போட்டு மனைவியை கணவனை வீட்டுக்குள்ளே ஒரு எதிரியாக மாற்றி வச்சுருப்போம். வெளியே நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கும். நம்ம பார்ட்னராக நம்ம கூட தோள் நின்று வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து ஜெயிக்கிறதுக்கு உதவ வேண்டிய மனைவி அங்கேயே கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெளியே எங்கே போய் சண்டை போடுறது? வெளியே வாழ்க்கையில் போராட முடியாது, நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் மதுரையிலேருந்து குமார் பேசுகிறேன் சார். குமார், சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி எனக்கு ஆணுக்குள்ள சிவப்பு புள்ளியாக வருது. சரி. அது ஏற்கனவே ஒரு ஆயுள் டாக்டரை பார்த்தேன். சரி. அது அவர் பார்த்து டேப்லெட் கொடுத்தாலும் சரியாயிடுச்சு. சரி. திரும்ப ஒரு 8 months கழிச்சு திரும்ப அந்த மாதிரி வருது. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்லை சார். வெளியே யாரோட செக்ஸ் பண்ணீங்களா? இல்லை சார், ஒரே ஒரு பண்ணுவேன். பண்ணியிருப்பீங்க. பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று வந்துங்க, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க. முதல்ல செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிப்படையான சில டெஸ்ட்டுகள் எடுக்கணும். VDRL, HIV, அதே மாதிரி ஹெர்பிஸ்ஸு, இந்த மாதிரி பல டெஸ்ட்டுகள் எடுத்திங்கன்னா ஏதாவது பால்வினை நோய்கள் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த துறையில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டையும் நீங்கள் பார்க்கணும். ஜெனரல் டாக்டர் பார்க்குறத விட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சில விஷயங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது உறுப்புக்களில் வரக்கூடிய அந்த புண்ணு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அந்த துறையில் நிபுணர்கள் சொல்கிறோம். ஸோ எக்ஸ்பர்ட்டை பார்த்து அவங்க டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. பொதுவாக இந்த மாதிரியான தவறான பாலியல் தொடர்புகள் எல்லாம் நிறுத்திக்கங்க. எப்போதுமே தேவையில்லாத உறவுகளை மேற்கொள்ளாதீர்கள். ஏன்னா இந்தியாவில் HIV வந்து கடுமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. யாருடையும் தேவையற்ற உறவுகளை வச்சுக்காதீங்க. சுய இன்பம் பண்ணலாம், அதுக்கு பதிலாக எத்தனை முறை வேணாலும். அதனால் எந்த தீங்கும் வராது. நம்ம போலி மருத்துவர்கள் சுய இன்பத்தை மிரட்டுறதுனால மாணவர்கள் இல்லை இந்த வாலிபர்கள்லாம்
தவறான பாதையில் ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு வருது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருங்க? சதீஷ் சார். சதீஷ், சொல்லுங்கள் சார். இந்த டிங்கு வந்து சின்னதாக இருக்குது சார். சரி, அது என்ன காரணம்னு? ஆணுறுப்பு சின்னதாக இருக்கா, விரைப்பைகள் சின்னதாக இருக்கா? ஆணுறுப்பு சார். ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது. ஆமாம் சார். பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து ஏதாவது ஃபுட்டு ஏதாவது எடுத்துக்கிட்டா ஃபுட்டில் இம்ப்ரூவ் ஆகாது. ஆணுறுப்புடைய சைஸ் வந்து உணவில் இம்ப்ரூவ் ஆகாது. முதல்ல என்ன காரணம்னு பார்க்கணும். வள்ளுவரே சொல்கிறாரு, என்ன காரணம்னு கண்டுபிடிக்காமல் நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். என்ன காரணம்னே தெரியாமல் ஏதாவது ஒரு இந்த விதையை சாப்பிடு, அந்த விதையை சாப்பிடு, இந்த பூவை சாப்பிடுன்னா எப்படி சரியாகும்? முதல்ல உங்களுக்கு என்னன்னு பார்க்கணும். ஹார்மோன்களில் குறைபாடு இருக்கா, இல்லை குண்டாக இருக்கிறதுனால ஒபிசிட்டினால் உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளா, எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஓவர் வெயிட்னால் அதை சரி பண்ணணும். நார்மல் வெயிட், நார்மல் ஃபிசிக் இருக்கணும். நீங்கள் ஹார்மோன் நார்மலாக இருக்கா, இதெல்லாம் அப்படி நார்மலாக இருந்தும் நீங்கள் சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வேறு சில மருந்துகள் கொடுக்கலாம், இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அறுவை சிகிச்சைகள் பண்ணலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் மேடம். வணக்கம். என் பேர் லீஷா. லீஷா, சொல்லுங்கள். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். இந்த மென்சஸ் டைம் வந்து சார் ஒரு 20 நாளாக இருக்குது. இப்படி சரி. அது யூரின் போனால் மட்டும் அது லெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அது மென்சஸ் இல்லைங்க. ஏமா நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யூரின் போக மட்டும் கொஞ்சம் பிளட் வருது அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருக்கும். டாக்டர் யாராவது செக் பண்ணாங்களா உங்களா? என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 24 வயசு ஆகுது. 24 தான் ஆகுது. இல்லைம்மா, இப்போ மென்சஸ் இரெகுலராக வர்றது வேறு மாதிரி இருக்கும். அப்பப்போ ப்ளீடிங் கொஞ்சம் நிறைய வரும், கொஞ்சம் நேரம் கம்மியாக வரலாம், இப்படி மாறி மாறி வரும். அப்படி வந்ததுதான் சார். அப்படி வந்துட்டு ரொம்ப பட்டுக்கிட்டே இருந்துச்சு. 20 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கோட 11ஆம் தேதி வந்துச்சு. 20 நாள் ஆகி இன்னும் மறையாமே இருக்குது. நீங்கள் டாக்டர் பார்க்கவே இல்லை? டாக்டர் இன்னும் பார்க்கல. இது முதல்ல இந்த குழந்தை தரிக்காம இருக்கிறதுக்கு ஊசி போட்டோம். சரி. அந்த ஊசி போட்டதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு. அம்மா, அந்த டாக்டர்கிட்ட கேட்க வேண்டியதானே மறுபடியும் போய், இந்த மாதிரி போட்டதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது டாக்டர், என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு அது ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது தன்னால சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துறையில் அவங்க எக்ஸ்பர்ட்டான டாக்டர் தான் பார்த்தீங்களா? அந்த குழந்தையின்மை சிகிச்சைக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் சார். மறுபடியும் வேணால் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க. டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு 20 நாளாக தீட்டு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு நிற்கலை அப்படின்னு. உங்களுக்கே வயதானவராக இருக்கீங்க, ஒரு 45-50 வயதாக இருந்தால் விஷயமே வேறு. நீங்கள் யங்காக இருக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த டாக்டர் மறுபடியும் கேளுங்க. இல்லை இன்னொரு இந்த துறையில் குழந்தையின்மை சிகிச்சை துறையில் வல்லுநர் போய், இந்த மாதிரி எனக்கு 20 நாளாக ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இதை சரி பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அவங்க சில டெஸ்ட்டில் ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய. வேறு ஏதாவது இருக்கான்னு லோக்கலில் செக் பண்ணிவிட்டு டாக்டர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதை பண்ணுங்கள். இது நார்மல் இல்லை இப்படி வர்றது 20 நாள் இரெகுலர் மென்சஸ். சில நேரம் வரலாம், வந்தால் காரணத்தை கண்டுபிடிச்சி சரி பண்ண வேண்டியதான். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. பார்ட்னர்ஸோட ஈகோ மேலே குத்தாதீங்க. ஒரு பார்ட்னர் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோ வச்சுருக்கிறாங்க. நாமெல்லாம் காந்தியா இல்லை, ஈகோ இல்லாத மனிதர்களாக இல்லை. இப்போது கணவன் மனைவிக்கு உள்ள அந்த உறவுகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த உறவுகளில் சண்டை தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கும் பல குடும்பங்கள். ஏன்னா நாம் வாழ்க்கையில் சண்டையை தவிர்த்து வளர்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல. சிறு வயதில் ஷெல்ஃபிஷாக இருப்போம், ரைட்டியஸாக இருப்போம். என்னுடைய ரைட் இதுதான். அதே மாதிரி சுயநலம் உள்ள மனிதர்களாக இருப்போம். ஆனால் நமக்கு அது தெரியாது, நம்ம சுயநலமாக பேசுகிறோன்றது தெரியாது. வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். என்னுடையது, எனக்கு,
நான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். ரைட்டு, நம்ம ரைட்டை கேட்டுக்கிட்டு இருப்போம் எப்பயுமே, என்னுடைய ரைட் இது அப்படின்னு. இந்த காம்பினேஷனால் மற்றவங்களோட நெகோஷியேட்டே பண்ண முடியாது. இவங்களோட மற்றவங்க நெகோஷியேட், அப்பா அம்மாக்கள் நெகோஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த டீனேஜினர், யங் பீப்புள் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் பின்னால் வளர்கிறோம். நம்ம கல்யாணமும் அப்படி தான் பண்ணிக்கிறோம். 29-30 வயசுலேயும் அப்படி தான் இருப்போம். இதனால் தம்பதிகளிடையே பெரிய சண்டைகள் வர்றதை, அடிக்கிற தடவை வர்றதை பார்க்க முடியும். 2 பேரும் அவங்க ரைட்ஸை பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. இந்த மாதிரி அப்போ இவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நேர்மையாக சண்டை போடுறதுக்காவது கற்றுக் கொடுக்கணும். ஆபத்து இல்லாத சண்டைகளாவது போடுங்க அப்படின்னு. இல்லைன்னா ரொம்ப நிலைமையை மோசமாக்கி விட்ருவாங்க. எப்படி ஆபத்து இல்லாத சண்டை போடாமல் இருக்கிறது? பெல்ட்டுக்கு கீழே அடிக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபாசமாக பேசுகிறது, கண்ணாப்பின்னான்னு வாய்க்கு வந்ததை முறை தவறி பேசுகிறது, அவங்க உறவுகளை பற்றி கேவலமாக ஆபாசமாக பேசிடுறது ஒன்று. அதே மாதிரி நீ எப்போதுமே சோம்பேறி, எப்போதுமே நீ மோசம், இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது. ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கும், ஆனால் அவங்க குடும்பத்தையே இழுக்கிறது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் பிரச்சனைகளை மட்டும் தனிமைப்படுத்தி அதை மட்டும் பேசலாம். நீ அவங்க கேரக்டரையே நம்ம கெடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் கேரக்டரே மோசம்னு ஆரம்பிக்க வேண்டியதில்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார் நான் நெய்வேலியிலேருந்து ரேவதி பேசுகிறேன் சார். ரேவதி சொல்லுங்கள். சார் இதுமாரி என்னுடைய அண்ணாவுக்கு வந்து அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் வந்து ஒரு செக்ஷுவல் ஃபீலிங் வருது. அதனால எந்த இதுலையுமே வந்து சரியாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சிங்களா அவருக்கு? இல்லை. கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இல்லை அதில், ஆனால் அவங்களுக்கு தங்கச்சி மேரேஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்றாங்க. சரி, அதாவதுங்க செக்ஸ் உணர்வு, செக்ஸ் ஃபீலிங் வர்றதெல்லாம் நார்மல் தானுங்க. ஆனால் நம்மலாம் சோஷியல் அனிமல்ன்றதுனால நமக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்ம அதில் தெளிவாக இருப்போம். அப்படி தெளிவு இல்லைன்னா பல செக்ஸ் உணர்வு வர்றது ரொம்ப நார்மலுங்க. அதை பற்றி அது அப்நார்மல் இல்லை. ஆனால் நாம் நல்ல மனிதர்களாக இருக்கணும், அத்துமீறி தவறுகள் பண்ணக்கூடாதுன்ற உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா இந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு வராது. அப்படி இல்லாத பட்சத்தில் திருமணம் சீக்கிரம் பண்ணுங்கள். தங்கச்சிக்கு பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடமை உணர்வோடு தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது சிக்கலாக பிரச்சனைகள் மாறுறதுக்கு முன்னாலே இதை பண்ணிடலாம். பிரச்சனைகள் ரொம்ப தவறான கோணத்துக்கு போகிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கல்யாணம் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. தங்கச்சிக்கு அப்புறம் அடுத்து பண்ணால் ஒன்றும் கெட்டு போகாது. சரி, இப்போது எப்போதுமே நான் உறவை முறித்துக்கிறேன், இதோட டைவர்ஸ் பண்ணிடுறேன்ற வார்த்தைகளை எப்போதும் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து மற்றவர்களை தீவிரமான முடிவெடுக்க கொண்டு போயிடும், பார்ட்னரை வந்து மோசமாக கொண்டு போயிடும். நீ டைவர்ஸ் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்டாக பேசாதீங்க. ஒரு முடிவாக பேசுனீங்கன்னா, நீங்கள் சும்மா பேசினா கூட, மிரட்டுறதுக்காக பேசினா கூட, அடுத்தவர்கள் வந்து அதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டு சீரியஸாக உங்கள் உறவு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார், நான் ஹைதராபாத்லேருந்து விமல் பேசுகிறேன் சார். விமல் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நல்லா கல்யாணம் ஆகி 6 இயர் ஆயிடுச்சு. 2 பசங்க இருக்காங்க. உங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் சார், வேறு என்ன நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிறத கேட்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் எல்லாத்துக்கும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு பயன்படணும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். அந்த விஷயம், இந்த ப்ரோக்ராமே அதுதான், மக்களுக்கு பயன்படணும் அப்படின்றதுனால தான். உலகம் முழுவதும் உள்ள நவீன சிந்தனைகளை, பாலியல் மற்றும் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு, இந்த விஷயங்களில் பல்வேறு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். உறவுகள் பற்றி, தம்பதிகளுக்கு இடையான உறவுகளை பற்றிய இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும். பயனில்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறதில்ல. முக்கியமாக நிரூபிக்கப்படாத விஷயங்களை நம்ம பேசுகிறதில்ல. ஊகமாக ஏதாவது தவறான விஷயங்களை தூக்கி பிடிக்கிறதில்ல. சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். வாசகர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதுன்னு தெரிகிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்போது நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வராத பட்சத்தில் திடீர்னு மனைவியை மிரட்டுறதுக்காக நான் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி பேசாதீங்க, அல்லது கணவர்கிட்ட அப்படி பேசாதீங்க. அதே போல் இப்போது உள்ள பிரச்சனையில் கவனம் செலுத்துங்க.
எப்போதோ பழைய விஷயங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணாதீங்க. பழைய விஷயங்கள் அப்போது ஒரு காலத்தில் சமாதானம் பண்ண விஷயங்களையும் இப்போ கொண்டு வந்து அதையும் இப்போ வந்து சண்டையில் கொண்டு வராதீங்க. ஒரு கட்டத்தில் முடிந்து போன விஷயங்களை இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிளறி கொண்டு வராதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் ரொம்ப ஹர்ட் பண்ணாதீங்க பார்ட்னரை. அந்த ஆர்கியூமெண்ட்டில் ரொம்ப புண்படுத்தாதீங்க. உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். பார்ட்னர் சொல்கிற பாயிண்ட்டை மறுக்கக்கூட உங்களுக்கு உரிமை இருக்குது. நிச்சயம் உங்கள் ஆர்கியூமெண்ட்டில் மறுக்கலாம். ஆனால் புண்படுத்தி நம்ம ஆட்கள் குறுக்கு வழி தான் போவாங்க. நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, அவமானமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது. இது பல பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்லேயே அப்படி தான் போகிறாங்க. ஒரு பெண் சம்மந்தப்பட்ட அவங்க கேரக்டரையும் சேர்த்து அசிங்கமாக பேசுகிறது, கேரக்டரையும் சேர்த்து கிண்டல் அடிக்கிறது. இது அதே மாதிரி அரசியல்வாதிகள் பல இடங்கள் அப்படி பண்ண இன்டர்நெட்லலாம் அந்த மாதிரி ஃபேஸ்புக் போன்ற விஷயங்கள் இப்படி வர்றதை ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஒருத்தர் பற்றி பேசினா அவங்க கேரக்டர், அவங்க முன்னால் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, சம்மந்தமில்லாத விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது அவர்களுடைய ஒரு டிஸ்கஷனை மட்டும் பேசாமல் சம்மந்தமில்லாத அவங்க கேரக்டர் அசாசினேஷன் சொல்லி கேரக்டரிங் அசிங்கப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களையும் கொண்டு வந்துட்டுருப்பாங்க. அது போன்ற விஷயங்கள் சரியல்ல. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நம்ம டிவியில் தான் சார் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் சார், இன்ட்ரெஸ்ட்டாக. சொல்லுங்கள் சார். சார், அதான் ஒவ்வொரு வாட்டியும் ஃபோனை எடுக்க மாட்டேங்குதே சார். என்னடா நேரில் கேட்கலான்னு சொல்லி தான் சார் இப்பயும் ட்ரை பண்ணேன். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் சேலம் மாவட்டத்தில் நாளிகேல்பட்டியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்னங்க? பேர் சுரேஷ் குமார் சார். சுரேஷ், சொல்லுங்கள். அதான் சார், சொல்லுங்கள். இப்போ எங்கள் மனைவி சார் இது சார் கருப்பு போய் எடுத்தாச்சுங்க சார். சரி, அதுதான் சார் வேறு ஏதாச்சும் இது பண்ணணுமா, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதான் சார்? செக்ஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குமா இல்லையான்னு கேட்குறீங்க. ஆமாம் சார். கர்ப்பப்பை எடுக்கிறதுனால செக்ஸில் எந்த மாற்றமும் வராது. அவங்க நார்மலாக தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். கர்ப்பப்பையோடு சேர்த்து சினை முட்டை பை எல்லாம் சேர்த்து சில நேரம் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுத்திருந்தா உங்கள் மனைவிக்கு ஹார்மோன்கள் வயது கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30-32 இருந்தால் திடீர்னு ஹார்மோன்கள் குறைஞ்சி போயிடும். 45 வயதுக்கு 50 வயதில் ஏற்படக்கூடிய ஹார்மோன்கள் மாற்றம் ஏற்பட்டுரும். அப்படி ஏற்பட்டால் அவங்களுக்கு செக்ஸில் பெரிய மாற்றங்கள், ஆர்வம் இல்லாமல் போகிறது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெளியே இருந்து ஹார்மோன்களை மாத்திரைகளாக உங்கள் மனைவிக்கு கொடுக்கணும். டாக்டரின் ஆலோசனையின் பேரில், டாக்டர் தான் கொடுக்கணும், நீங்கள் இல்லை. ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, HRTன்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் அவங்க ஆர்வத்தை, பெண்ணுறுப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்யலாம். இது வந்து மருத்துவரின் துணையோடு இதை செய்யணும். கர்ப்பப்பை எடுக்கிறதுனால வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பல நேரங்களில் செக்ஸில் ஆர்வம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா, கர்ப்பப்பை இல்லாதனால நீங்கள் அடுத்த குழந்தை பிறந்துருமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. கருத்தடை முறைகளை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? எங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருங்க? ராஜுங்க சார். ராஜு, சொல்லுங்கள். சார், இப்போ எனக்கு உள்ள இன்சர்ட் பண்ண உடனே சீக்கிரமாகவே ஒரு 10 செகண்ட்லேயே வெளியில் வந்துடுது ஸ்டோமு. சரிங்க. அதாவது இப்போ செகண்ட் டைம் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் அந்த மாதிரி தான் இதாகுது. சரிங்க. அதாவது இது நார்மலாக இல்லை ப்ராப்ளம் ஏதாச்சும்? இது ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் நம்ம சொல்கிறோங்க. சரிங்க. இதை சரி செய்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளுங்கள். இதுக்கு வந்துங்க, ஒன்று நீங்கள் ரொம்ப 1 நிமிஷம் 1/2 நிமிஷத்துலலாம் வந்ததுன்னா மருந்துகள் முதல்ல எடுத்துக்கிறது நல்லது. மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மருந்துகள் எடுத்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கிடைக்கும். இதுக்கப்புறம் பல்வேறு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸ்குவீஸ் பண்ணலாம். விந்து வரும்னு ஃபீல் வந்தோடனே ஆணூர் பண்ணினோடனே நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்கள். விந்து வர்ற உணர்வு போயிடும். அல்லது நீங்கள் கீழே படுத்துட்டு மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஸ்லோவாக செக்ஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய செக்ஷுவல் ஆக்டை மெதுவாக 20 நிமிஷம் பண்ணுங்கள். மெதுவாக ஸ்லோ மோஷனில், சினிமா படங்களில், இந்த பாரதி ராஜா படங்களில் ஸ்லோ மோஷனில் காட்டுற மாதிரி ஸ்லோ மோஷனில் செக்ஸ் பண்ணுங்கள். அதே போல்
வேறு சில நல்ல ஆழமாக மூச்சை இழுத்து மார்புகளில் நிறுத்திக்கிட்டு அப்புறம் ஸ்லோவாக மூச்சை விடுங்க. இந்த மாதிரி பல பயிற்சிகள் மூலமாக விந்து சீக்கிரம் வர்றதை குறைக்க முடியும், நிறுத்த முடியும். கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது நம்ம பார்ட்னரை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி எப்போதும் ஒரே மாதிரியான ஆர்கியூமெண்ட்டு, நாமளே டாமினண்ட்டாக பேசிக்கிட்டு நாமளே மிரட்டுற இந்த மாதிரிலாம் விட்டுட்டு ஒரு புதிய முறையில் ஒரு ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பாயிண்ட்டு ஒரு விஷயங்களை ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு டேபிளர் காலம் போடுங்க. நீங்கள் சொல்கிறதுல அதை செய்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் தீமைகள், உங்கள் பார்ட்னர் சொல்கிறத செய்யக்கூடியதுனால வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் டேப்லெட் காலம் போடுங்க. இதை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எது பெட்டர்னு சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்குமெண்ட் ஸ்டைலையே நீங்கள் சயின்டிஃபிக்காக மாற்றலாம். அது பெரிய அளவுக்கு உங்களுடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம். நீங்கள் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக மாறுறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய ஐடியாஸ் இப்போ பல மடங்கு அதிகமாகிறது உங்களுக்கே தெரியுது. அதனால் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி எப்போதுமே ஒரு அல்டிமேட்டம் கொடுக்காதீங்க உங்கள் பார்ட்னர். இன்றைக்குள்ளே நீ முடிக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறு, இந்த மாதிரியான அல்டிமேட்டம் கொடுக்காதீங்க. அது மற்றவங்களை உங்களை விட்டு விலகி ஓட செஞ்சிடும். மிரட்டுறது, அல்டிமேட்டம் கொடுக்கறது, அந்த மாதிரியான சாய்ஸஸ் பண்ணக்கூடாது. ஹெல்த்தியான ஒரு அன்பான டிஸ்கஷன் தான் பலன் கொடுக்குமே தவிர மிரட்டுறது, அல்டிமேட் கொடுக்கறது, இதுதான் ஃபைனல் வார்னிங், இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் சரியல்ல. அதே மாதிரி தவறுகளை மறப்பது, மன்னிப்பதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண வாழ்வில். ஏன்னா நாமளே கூட தவறே செய்யாத மனிதனாக வாழ முடியாது. ஸோ தவறுகளையே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் வேறு அங்கே அமைதியோ அன்போ இருக்காது. அதனால் தவறுகள் அன்னைக்கு கூட நடந்திருக்கலாம். அந்த தவறுகளை பேசி அந்த சண்டையோட நீங்கள் தூங்கத்துக்கு போகாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை அங்கேயே தீர்த்துருங்க. அதற்கப்புறம் ஒரு ஹெல்த்தியாக பெட்டுக்கு போகும்போது ஒரு காதலனும் காதலியாக போங்க. அதே மாதிரி 2 பேரும் ஒருத்தர் நேரடியாக தாக்கி கொள்ள வேண்டாம். ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக நான் வயலண்ட் கம்யூனிகேஷன். நம்மளை பொறுத்த வரைக்கும் வயலண்ட்டாக பேசி தான் பழக்கம். அதுவும் இந்த திரைப்படங்களில் ஆக்ஷன் ஹீரோஸ் எல்லாம் பண்ணுறது வயலண்ட் கம்யூனிகேஷன் தான். அடிதடி, மிரட்டல், பஞ்ச் டயலாக்கு, இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. சினிமாவை பார்த்து அப்படி காப்பி அடித்து நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் அந்த மாதிரி ஜோக் அடிச்சுட்டு சுற்றுறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போது இன்டர்நெட்டில் எல்லா இடங்களையும் இந்த நக்கல், இந்த கிண்டல் தான் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு தவறான ட்ரெண்டுன்றதை நிறைய பேர் தெரியாமலே அதை காப்பி அடிச்சுட்ருக்கோம். நம்ம ஒரு மோசமான ட்ரெண்டு. மற்றவங்கள புண்படுத்துறதுல ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் மற்றவங்களாம் சேர்ந்து நம்மளை புண்படுத்தினாங்கன்னா தான் நமக்கு அந்த வேதனை தெரியும். இந்த மாதிரியான ட்ரெண்டை மனைவிட்ட காட்டுறது இன்னும் ஈஸி. ஏன்னா அவங்க திருப்பி தாக்க முடியாது. நம்ம மாட்டுக்கு சேஃபாக கிண்டல் அடிச்சுட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்கலாம். இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். மனைவியாக இருந்து கணவனை இதே மாதிரி பண்ணாலும் தப்பு தான். அதில் எந்த விதமான பாடும் இல்லை. ஸோ உங்கள் பார்ட்னரை ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக அட்டாக் பண்ணாதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் ரிலேஷன் மேரேஜ் பண்ண ஓகே சார். பண்ண போகிறீங்களா? இல்லைங்க சார், சின்ன பொண்ணு, என்னோட 6 வயசு சின்ன பொண்ணு. சரிங்க. 2 பேர் லவ் பண்ணுறோம். சரிங்க. அதான் சார் கேட்குறோம். காதலிக்கிறதே ரிலேஷனில் தான் காதலிக்கிறீங்க? ஆமாம் சார். சரிங்க. அதாவது ரொம்ப நெருக்கமான உறவுகளில் அக்கா பொண்ணு, மாமா பொண்ணுன்ற மாதிரி ரொம்ப நெருக்கமான உறவுகளில் பண்ணாதீங்க. பிறக்கிற குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும். கொஞ்சம் தூரத்து உறவாக இருக்காங்க, அதாவது உங்கள் அண்ணி தங்கச்சி அந்த மாதிரினா அவங்க ரத்த உறவல்ல, உறவு ஆனால் ரத்த உறவல்ல. அந்த மாதிரி உறவெல்லாம் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் காதல் பண்ணி. ரத்த சம்பந்தம், உங்கள் அக்கா பொண்ணு, மாமா பொண்ணு, சொந்த மாமா பொண்ணு, இந்த மாதிரி உறவுகளில் கல்யாணம் பண்ணுறது சிக்கல்கள் இருக்குது. ஏதாவது ஒரு ஜெனட்டிக் குறைபாடு உங்கள் குடும்பங்களில் வந்திருந்தால் அது வெளியே தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் ரொம்ப நெருக்கத்தில் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த குறைபாடு திரும்ப வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். ஸோ நம்ம நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் என்றதை கற்றுக்கொள்ளணும். அந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷனை என்னென்னு நம்ம ஒரு நாள் பார்ப்போம். இன்னொன்று நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சலாம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.